நான் தான் அப்ப சொன்னேன், அந்த டாக்டர் தான் சைக்கோ கொலைக்காரன். எனக்கு அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஒரு வீடியோ வந்துருக்கு. அவன் திரிசூல மலையில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை தேடி நான் அங்கே போகிறேன். கம் ஃபுல்லி லோடட். என்ன மாதிரி போலீஸ்காரன் ஆமா, நான் சைக்கோ தான். வாழ்க்கையை கொஞ்சம் கூட மதிக்க தெரியாதவங்க மத்திய வாழ்ற சைக்கோ தான். மத்தவங்க துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்களே, அவங்களுக்கு மத்தியில் வாழ்ற நான் சைக்கோ தான்.
எதுக்கும் சந்தேகம். அந்த டாக்டர் நான் விட மாட்டேன் சந்தீப். அவன் எப்படி சர்ஜிக்கல் லைஃபால என் வாழ்க்கையை முடிக்க நினைச்சானோ அதே மாதிரி அவனோட வாழ்க்கையும் முடிப்பேன். இந்த கேஸ நான் முடிக்காம விட மாட்டேன். டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ண சொன்னதும் போட்டோ எடுக்க சொன்னதும் போலீஸ்லாம் இல்ல. இப்போ இல்லடா, ஆனா முன்னாடி போலீஸ்ல தான் இருந்தான். அவனுக்கு என்னன்னு தெரியல. நான் தான் அந்த சைக்கோ கில்லர்னு முடிவு பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நீயும் உடந்தையா இருந்திருக்க. நீ பண்ண தப்புனால இப்போ எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்னடா செய்ய போற இப்போ? நான் என்ன பண்ண முடியும்? உங்க பொண்டாட்டி ஏமாத்துனது உங்களோட தப்பு. நான் என் பொண்டாட்டி ஏமாத்தல. உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? உன்னையும் மம்மியும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போதும் பிரீத்தி, இதோட எல்லாத்தையும் நிறுத்திடலாம். நான் என் பொண்டாட்டி ஏமாத்தல. என் பொண்டாட்டியை ஏமாத்தல. ஐயோ, எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது. அவங்களை என்னெல்லாம் பண்றான்னு தெரியலையே. ரோஷினி, நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே, மம்மி இருக்கேன். ஓகேவா? டாக்டர், நேத்து நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது உங்க வைஃபும் குழந்தையும் தவிர வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல. ஆனா இந்த போட்டோவை பாருங்களேன், இதுல எவனோ இருக்கான். எனக்கு தெரியும். டாக்டர் வாசுதேவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேர் ஆனந்த், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வாங்க. சமீபத்தில் நடந்த ரேப் கேஸில் யூனியன் மினிஸ்டரோட பையன் மாட்டியிருக்கார்ல, அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார்பில் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அதை எங்களுக்கு சாதகமாக பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த தைரியத்தில் இதை வந்து என்கிட்ட சொல்றீங்க? நான் ஒரு டாக்டர். என்ன டாக்டர், ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க, ஆனா உங்க பொண்டாட்டி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்துறீங்க. சங்கர், என்ன வளர்ற? எனக்கு எல்லாமே தெரியும் டாக்டர். என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கும் பிரீத்திக்கு நடுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. அதை உங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். சங்கர், என்ன மிரட்டுறியா? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு ஓகே. ஆனா எனக்கு தேவை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அது எங்களுக்கு ஃபேவரா இருக்கணும். நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். சங்கர், இது ரொம்ப தப்பா இருக்கு. தப்பாவே இருக்கட்டும் டாக்டர், எங்களுக்கு தேவை ஒரே ஒரு சைன், அவ்வளவுதான். சங்கர், உங்களை எங்க குடும்பத்தை எங்க கொண்டு போய் விடுவேன்னு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், எல்லாம் முடிஞ்சிடும். என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஜூனியர் டாக்டரா ஒர்க் பண்றான். இவனாலதான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் சங்கர், நீதான் அந்த சைக்கோ கில்லரா? உன்னை விட மாட்டேன்டா. டாக்டர், அங்க பாருங்க, நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. சிவா, சிவா, என்னாச்சு சிவா? நான் டாக்டர் கூப்பிட்டுமா?
I'm all right now. இந்த நிலைமையில நம்ம ஓணுமா? இந்த அவார்ட் எனக்காக மட்டும் வாங்கறதுல திவ்யா. இது நம்ம கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ற எல்லா இந்தியன்ஸுக்காகவும் வாங்க போற அவார்ட். இது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். டாக்டர் வாசுதேவனோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ என் வேலையை நான் முடிச்சுதான் ஆகணும். டாக்டர் கிட்ட நீங்க தான் சொல்லணும். டேய் சங்கர், நீதானா அது? பேசுடா. வாசு, ஷீலா, உன் டைம் முடிஞ்சிருச்சு. அவங்கள எதுவும் பண்ணிடாதடா ப்ளீஸ். ரோஷினி, டேய் சங்கர், அவங்கள விட்டுறா ப்ளீஸ். எங்க இருக்க? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்டா. இந்த மன்னிச்சிடுறாடே. நான் வாழ்க்கையில சந்தோஷமா தானே இருந்தேன். எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. டாக்டர், எழுந்திருங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் எழுந்திருங்க டாக்டர். எனக்கு பயமா இருக்கு டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன் டாக்டர். விஷால், எனக்கு ஷாக் அடிச்சது. பாத்தீங்களா டாக்டர், நான் அப்பவே சொன்னேன் எனக்கும் இதே மாதிரி ஷாக் அடிச்சது.
அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டாயா? ஓவர் ஓவர். மேடம் லைன் கிடைச்சதா? இல்ல சார், இன்னும் கிடைக்கல. என் குடும்பம் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? டாக்டர் கொஞ்சம் அமைதியா இருக்கு டாக்டர். இங்க இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கும். என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னானோ அது எல்லாமே நடக்குது. என் பொண்டாட்டி பிள்ளைய என்ன பண்ணானே தெரியலையே. டாக்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால எப்படா பொறுமையா இருக்க முடியும்? என் குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான். என் வைஃபும் குழந்தையும் நான் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. டாடி, உங்களுக்கு என்னையும் மம்மியையும் பிடிக்கலையா? எங்களை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களா? நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். நான் பண்ண தப்புக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது. ப்ளீஸ் டாக்டர் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நம்ம இங்க இருந்து எப்படியா தப்பிச்சிடலாம். இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாமே என் தப்புதான். நானும் தான் டாக்டர் தப்பு பண்ணிருக்கேன். நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். என்ன மாத்திக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர். கஷ்டப்படக்கூடாது. என் தப்புதான். டாக்டர் என்ன பண்றீங்க? என் தப்புதான். இங்க இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கும்? டாக்டர் வேணாம் டாக்டர். அவசரப்படாதீங்க டாக்டர்.
டாக்டர் வேணாம் டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் டாக்டர், விட்டுருங்க டாக்டர். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் குடும்பம் வாழணும்னு நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர். நீ ஜெய்சங்கர் இந்த கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லாம விட மாட்டேன்டா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? அதான் நீ சொன்னதெல்லாம் கேட்டனடா. இது எதுவுமே என் கையில இல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத விஷால், உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஷோல்டர்ல தான் பட்டிருக்கு. ப்ளீஸ் டாக்டர், என்னை விட்டு போயிடாதீங்க. இல்ல விஷால், நான் இங்கேருந்து போய் ஆகணும். அப்போதான் இங்கேருந்து தப்பிக்க முடியும். நான் கண்டிப்பா திருப்பி வருவேன். ஹலோ சங்கர், உனக்கு பணம் என்ன அவ்வளோ போதையை கொடுக்குதா? அது மனுஷன் உயிரை விட அவ்வளோ சந்தோஷமானதா? அந்த யூனியன் மினிஸ்டர் பையன், அந்த 23 வயசு பொண்ணு ரேப், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சமீபத்தில் நடந்த ரேப் கேஸ்ல யூனியன் மினிஸ்டரோட பையன் மாட்டிருக்கார்ல. எனக்கு தேவை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் கொடுக்க போறீங்க. அது எங்களுக்கு ஃபேவரா இருக்கணும். நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். நீ எதுக்கு அந்த குற்றவாளியை காப்பாற்ற நினைச்ச? இன்னும் அந்த ரிப்போர்ட்ஸ்ல சைன் பண்ணாம இருக்கீங்க. நீ அந்த பொண்ணுக்கு எதிராக நடந்ததுக்கான எவிடன்ஸும் ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. இதை நான் போலீஸ் கிட்டையும் மீடியா கிட்டையும் கொடுத்தேன்னா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. நீயும் வாசுதேவனும் பண்ண குற்றம். உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம். உங்க பொண்ணாட்டி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்துறீங்க. சரி, நான் சைன் பண்றேன். சங்கர், அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு சமம். உனக்கு ஒரு உயிர்னா எவ்வளவு முக்கியம்னு புரியல. ஒரு உயிரோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியல. இன்னைக்கு நான் அதை உனக்கு சொல்லித்தர போறேன். அதுக்கு நான் சொல்றதை நீ கேட்கணும். உனக்கு 12 மணி நேரம் டைம் தரேன். அவன் என்ன கடத்துறதுக்காகவே அந்த பார்க்கிங்ல ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்களுக்கு சாதகமா பண்ணனா அந்த அட்வொகேட் அவனோட நிலைமை தான் உனக்கும். ஏன்டா இப்படி டார்ச்சர்? இது எதுவுமே என் கையில இல்ல.
உன்னோட விடுதலையை உன் எதிரில் இருக்கிறவனால மட்டும்தான் பார்க்க முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு பொக்கிஷம். அது ஒரு ஆசீர்வாதம். லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. We have to appreciate what we have got. இந்த நிலைமையில நம்ம போகணுமா? நிறைய பேர் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தகுதியற்றவங்களா தான் இந்த உலகத்துல வாழ்றாங்க. சார், நான் போட்டோகிராஃபர் பேசுறேன். சாரி சார், உங்களுக்கு நான் தப்பான சீடி அனுப்பிச்சிட்டேன். இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் சீடி அனுப்பி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துடும் சார். உங்களுக்கும் பிரீத்திக்கு நடுவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. வாழணும்னு ஆசைப்பட்ட எங்களுக்கு கிடைக்காத வாழ்க்கை, வாழ வேண்டிய எங்க குழந்தைங்களுக்கு கிடைக்காத வாழ்க்கை, வாழ்க்கையை மதிக்க தெரியாதவங்களுக்கு கிடைச்சது. இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாத கிரிட்டிக்கலான இடத்துல டியூமர் வந்திருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நார்மலா 2-3 வருஷத்துக்கு சர்வைவ் பண்ண முடியும். உங்களுடைய உங்க குடும்பத்தை எங்க கொண்டு போய் விடுவேன்னு தெரியாது. இன்னைக்கு சைன் பண்ணி வைங்க. ஆனா எனக்கு தேவை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அது எங்களுக்கு ஃபேவரா இருக்கணும். நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். சரி, நான் சைன் பண்றேன். இந்த டார்ச் இங்க கிடைச்சது. இதுல அநேகமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தானே? நீங்க சொன்னதை செக் பண்ண. அன்னைக்கு நைட் நடந்த மாதிரி இல்ல. நீங்க அந்த இடத்துல இல்லைன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். டாக்டர், உன்ன மாதிரி சைக்கோ எல்லாம் ஊரை திருத்துறாங்க. என்ன மாதிரி போலீஸ்காரன். ஆமா, நான் சைக்கோ தான். வாழ்க்கையை கொஞ்சம் கூட மதிக்க தெரியாதவங்க மத்தியில வாழ்ற நான் சைக்கோ தான். மத்தவங்க துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்களே, அவங்களுக்கு மத்தியில வாழ்ற நான் சைக்கோ தான். வாழ்க்கையை மதிக்க தெரியாதவங்களுக்கு இந்த சதுரம் தான் சவக்கிடங்கு.